கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக 2026 ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் ஆகிய நான் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு. பொதுவாகவே நம்ம தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது. ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரலும் 2026ஆம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும், பொதுவான பெயர்ச்சிகள் என்னென்ன, வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கா, இது என்ன அளவுக்கு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்றாக வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தில் என்னென்ன கோச்சார மாற்றங்கள் இருக்குது, அதாவது வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நாம் இப்போ பார்க்குறது ஆங்கில வருடம். இப்போ இந்த வாக்கியப்படி இந்த வருஷம் அதாகப்பட்டது 1/1/2026 31/12/2026 365 நாளில் 3 கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது. 6/3/2026 சனி பகவானானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாரு. அப்போ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு பெயர்ச்சி அப்படின்னாக்க மார்ச்சில் பெயரக்கூடியவர் சனி பகவான் பெயர்றாரு. சரி, அதுக்கு அடுத்த பெயர்ச்சி என்ன இருக்குது அப்படின்னாக்க தனக்காரகனான புத்திரக்காரகனான பிரகஸ்பதியான அந்தன கிரகமான குரு பகவான் இந்த ட்ரிப்பு வாக்கிய கணிதப்படி 2 முறை பெயர்றாரு. சரி, ஃபஸ்ட்டு முறை பெயர்றது இப்போ அவர் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுனத்தில் இருக்கார், அதில் வக்ரத்தில் இருக்கார். அடுத்தது இவர் மாறக்கூடியது கர்க்கடகத்துக்கு போகிறாரு. கர்க்கடகத்தில் அங்கே உச்சம் பெற்று இருக்கார். ஏற்கனவே குரு பகவான் அதிசாரம் வாங்கி சற்றேறக்குறைய 132 நாளைக்கு மேலே கடகத்தில் இருந்துட்டார். அதனால் இப்போ திருப்பி அவர் ரிட்ராகேஷன் ஆகி மிதுனத்துக்கு போயிட்டு கடகத்துக்கு மாறக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 26/5/2026 ஃபஸ்ட்டு குரு பெயர்ச்சி. அதுக்கு அடுத்தது இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் மாறக்கூடியது சிம்மத்துக்கு மாறுறாரு. எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க 20/10/2026 சிம்மத்துக்கு மாறுறாரு. குரு சிம்மத்துக்கு வர்றது. இப்போ ராகு இருக்கிறது சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார். அப்போ சனியோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்கிறவர் ராகு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கேது இருக்கிறது சூரியனுடைய வீட்டில். அப்போ அந்த வீட்டோட ஓனர் சூரியன், சூரியனுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க. அப்படியேற்பட்ட 2 கிரகங்களும் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 13/11/2026 ராகு கேது பெயர்ச்சி. இந்த வருஷம் தொடங்கும் போதே பார்த்தோம்னாக்க கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது இருக்கிறது சிம்மத்தில் இருக்கிறாரு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவான் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய 1/1/2026 சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. இப்படி ஏற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த வருஷம் மாறப்போகுது. ஐயா, இந்த வருஷம் பார்த்தீங்களே ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே பார்க்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய இடத்துக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் போகக்கூடிய வாய்ப்புகள், நம்மளுடைய பொருளாதாரம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பால் உற்பத்தி, பால் சம்பந்தப்பட்ட உற்பத்திகள், அதாவது ஆடை சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இராணுவ தளவாடங்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தலையானால் சிறிதளவு போர் பதட்டம், அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜூன் ஜூலையில் கொஞ்சம் போர் பதட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடு நம்மளுடைய சைனா பார்டர் அந்த மாதிரியான விஷயங்களும், பாகிஸ்தான் பார்டர் இந்த சைட்லேயும் நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, குருவினுடைய மாற்றமும் சரி, சனியினுடைய மாற்றம் பார்த்தீங்களேனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. சனியினுடைய மாற்றத்தினால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும், நிறைய வெளிநாட்டிலிருந்து, அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்து அதிகமாக பணம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் சைடில், ஏன்னா ராகு வந்து மகர ராகுவாக இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் கடைசிக்குள்ளே, அதாவது டிசம்பர் 2026க்குள்ளே மிகப்பெரிய ஆளுமையை அந்த வான் உறுதி அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்தியா கொண்டு வரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு 11,500 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அது 14,000 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஓரளவு அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகும். ஏன்னா போன வருஷம் அதிகமாக தங்க விலை ஏறும்னு சொன்னோம், அதே மாதிரி அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெள்ளி விலை ரொம்ப அதிகமாக ஏறும். வெள்ளி விலை பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டம். இப்போ அதாவது இப்போது 170 180 ரூபா ரேஞ்சில் இருக்குதுன்னா இது வந்து 300 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இப்போ 84 85,000 பாயிண்ட் இருக்கிறது சென்செக்ஸு. இது வந்து 95,000 பாயிண்ட் இருக்கும். போன வருஷம் வந்து ஏற்கனவே சொன்னோம் 72 71,000 பாயிண்ட் இருக்கும்போது 85,000 பாயிண்ட் டிசம்பரில் தொட்டே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் போன வருஷத்தினுடைய இதுவே. இந்த வருஷம் வந்து 95,000லேருந்து 1,00,000 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். இந்தியனுடைய பங்கு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளை சார்ந்தே இருக்காது. அதாவது முன்னெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து பணத்தை போட்டு எடுத்ததுனால தடால்னு விழுந்துருச்சு, இந்த மாதிரியான பேச்செல்லாம், அதாவது ஃபாரின் இன்வெஸ்டார் அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்தியர்களுடைய சுய உழைப்பின் பணமே வந்து அதிகமாக போய் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸே கிரியேட் ஆகி கிட்டத்தட்ட 90-95,000 பாயிண்ட்டை தாண்டி போகக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய சென்செக்ஸ் வலுப்பெறும். நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப ஏறும். ரியல் எஸ்டேட்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கால்காணி நிலம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா, இப்போது 100 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆகிடலாம். அந்த மாதிரி டிமாண்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் மெட்ரோ சிட்டிஸ் நியர்பையில் இருக்கக்கூடியது 100 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கி, அதாவது ஒரு 20-25 வருஷம் 30 வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடி போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை காட்டும். 20 வருஷம் 30 மடங்கு விலைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஃப்ளாட்டெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேங்கிங் செக்டரில் வந்து அதிகமான லோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேங்கிங் செக்டரில் ஃப்ராட்ஸ் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு. அதுவும் வந்து பார்த்தோம்னா நவம்பர் டிசம்பரில் 2026 ஃப்ராட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்களேயானால் மொத்தத்தில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். இந்திய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். படைப்புகள் நிறைய இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரும். மிச்ச வெளிநாட்டு, அதாவது மேற்கிந்திய விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 1/1/2026லேருந்து 31/12/2026 வரையிலும் மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 7.5 சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள், இந்த 7.5 சனி மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 6/3/2026 மார்ச்சோட உங்களுடைய பாதச்சனி விலகக்கூடிய காலகட்டங்கள். கடந்த 7.25 வருஷமாகவே படாத பாடு, தொடர் தோல்விகள், பிஸ்னஸில் முடக்கங்கள், சொணக்கங்கள், சொல்ல காப்பாற்ற முடியாத காலகட்டங்கள், கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாத காலகட்டங்கள், அதுக்கு வட்டி மட்டும்தான் கட்ட முடிஞ்ச காலகட்டங்கள். இது எல்லாமே இந்த 6/3/2026லேருந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். என்ன சாமி மார்ச்ன்றீங்க, வருஷ தொடக்கத்துலேருந்து? எப்பொழுதுமே இந்த 7.5 சனியை பொறுத்தளவுக்கு சனி நம்மளை விட்டு போகும்பொழுது 90 நாளைக்கு முன்னாடியே நல்ல காரியங்களை செய்வார். இழந்த இழப்புக்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் அத்தனையும் தொடச்செறிஞ்சிட்டு போகக்கூடியவர். 7.25 வருஷமாக அவமானங்கள் அசிங்கங்களை மட்டும் பெற்ற மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதி அற்புதமான காலகட்டங்கள்.
எப்போ 1/1/2026 31/12/2026. தொட்ட முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். குரு பகவான் இந்த வருஷ தொடக்கத்திலேருந்து 5 மாதம் வரையிலும் 6வது இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மாற போகிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு. அப்போ தொட்ட காரியங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். எப்படி பைப்பை திறந்தால் என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அதே போல் கேட்ட இடத்துல பணங்கள் வரும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் தொடர் ஏற்றங்கள் ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் நீங்கள் தொழிலுக்காக வாங்கிய கடன்களை கடந்த காலகட்டங்களில் வட்டியை மட்டும்தான் அடைச்சிக்கிட்டு இருந்தீங்க. இந்த 1/1/2026 31/12/2026 வாங்கிய கடன்களை அத்தனைக்கும் உண்டான பண வரவு கிடைக்கும். என்ன அப்படின்னாக்க தொழிலில் மேம்படக்கூடிய காலகட்டங்கள். எப்போ ஒருத்தருக்கு செய்கின்ற தொழிலில் மேம்பட்டு வருமானம் அதிகமாக வருதோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வாங்கிய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா? அது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு 16ஆம் மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு வராரு. இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொடர் தோல்விகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொய்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று ஆறுதல் அப்படின்னாக்க குருவால் பார்க்கப்பட்ட ராகுவும் குருவால் பார்க்கப்பட்ட ராசியும் இருக்கிறதுனால பொருளாதார இழப்புகள் ஏற்படுமே தவிர உடல் நலத்தில் பெரிய பிரச்சனைகள் வராது. ஸோ இப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 1/1/2026 31/12/2026 இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை தரும்? ஏன்னா குரு இந்த 1/1/2026 5 மாதம் வரையிலும் 6ஆம் இடத்துல இருக்கார். அடுத்த 5 மாதம் வரையிலும் 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் உள்ள 2 மாதங்கள் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இவர்கள் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்னும் அதே போல் கேது பகவான் 11ஆவதுக்கு அப்புறம் மாறுறாரு. அவர் என்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மகர ராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புதிய வேலை, புதிய இடமாற்றம், வேலைகளில் ஏற்றம் இது எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் முதல் 5 மாதத்தில். அதற்கு பிறகு சப்தமத்தில் வரும்போது திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். அதுவும் இந்த மகர ராசிக்காரர்கள் லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்க, அரசியல் சார்ந்த பிரமுகர்கள், அதை தவிர இந்த கருப்பு மண், அதை தவிர பூமியின் கீழே இருக்கக்கூடிய மண் மைனிங் இந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட, அதை தவிர நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்கள், வியாபாரங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இப்போ 7.5 சனி முடிஞ்சு வெளியில் போகிறார். சனி பகவான் வெளியில் போகிறார். உடல் நலத்தில் பின்னடைவில் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சற்று பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது 7.5 சனி முடியறதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் வர்றது பெரிய ஏற்றம். குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்குறார், உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பணவரவுக்கு எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வாய்ப்பு. ராசிநாதனம் சனியும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போகிறார். எழுத்து, கவிதை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். 8ஆம் இடத்துல குரு பகவான் போகும்பொழுது வெளிநாடு, வெளியூர் அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்பும், மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு இந்த வருஷத்தில் பஞ்சம் இருக்கவே இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் வெளிநாடு போயிருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்
செய்யணும்னு நினைக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு பார்க்குறவங்க, அதுவும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசிக்கே ராகு வரார். ராகு ராசிக்கு வரும்போது பிரம்மாண்டமான யோசனைகள் வரும், பிரம்மாண்டமான முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் மூலியமாக, அதுவும் சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளையும் வெற்றிகரமாக கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கும் பொழுது சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய எதிர்மாலினத்தவர் மூலியமாக நடக்கும். அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் உங்களுடைய லக்னத்திற்கு எப்படி இருக்கோ அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குமே. ஆனால் எல்லா விதமான கோச்சார பிரகாரம் இந்த வருஷம் வந்து பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். இருப்பினும் இந்த தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு எளிய பரிகாரம் செஞ்சால் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் போகணும் அப்படின்னாக்க எடுத்த கோயில் கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள ஸ்தானுமாலயர் கோயில், சுசீந்திரம் ஸ்தானுமாலயர் கோயில். எப்பொழுதுமே சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எம்பெருமான் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமாக விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தானுமாலயர் கோயில் சுசீந்திரத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு அந்த தானுமாலயருக்கு வடைமாலை சாத்திட்டு வந்தாக்க மிக சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி சாமி, எனக்கு அங்கே போக முடியாது, வேறு ஏதாவது எளிதான பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னாக்க சனி பகவானால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எம்பெருமான் விநாயகர். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அடுத்தது இன்னொரு எளிய பரிகாரம், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அநாதை ஆசிரமங்களில் உள்ள முதியோர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவங்க ஆசிரமத்துக்காக கூடிய மளிகை சாமான்களை வாங்கி கொடுங்க, அரிசியை வாங்கி கொடுங்க. வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். அநாதை இல்லங்களில் உள்ள அந்த முதியோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறும்போது நாமும் சரி நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஏற்றங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர பக்கத்தில் உள்ள கோசாலை உள்ள பசுக்கள் பராமரிக்கக்கூடிய இடம் தான் கோசாலை. கோவிலை பொறுத்தளவுக்கு சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடியது அந்த கோசாலை. இந்த கோசாலைக்கு 1/1/2026 31/12/2026 வரையிலும் உள்ள ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த மாட்டுக்கு உண்டான தீவனம் மற்றும் வைக்கோல் மற்றும் புல் மற்றும் அகத்திக்கீரை இது வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை மாதம் கொடுத்துக்கிட்டு வாங்க. கோவை பராமரித்தோம் அப்படின்னாலே, கோவை சம்ரட்சணம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே சகல தெய்வதைகளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அப்போ இந்த எளிய பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே தீருமா? அத்தனையுமே தீரும். சரி, இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 1/1/2026 31/12/2026 வரையிலும் உள்ள சற்றேறக்குறைய 365 நாட்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள், ஏற்படக்கூடிய கெடுபலன்களை நம்மளோட கேஎஸ் ஐயங்காரங்க கன்க்ளூஷனாக கொடுப்பாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மகர ராசி நிச்சயமான ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டம். ஏன்னா 1/1/2026 பார்த்தலையானால் உங்களுக்கு சனி விடுதலையாகுது, 7.5 சனியிலிருந்து விடுதலையாகுது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் போய் சனி பகவான் இருக்கார். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இந்த வருஷம் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, புதிய மாறுதல் வேலையில் இருக்கும், வேலையில் ஏற்றம். அதை தவிர உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய திங்கிங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்நார்மல் திங்கிங், அதாவது எந்த விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அபரிமிதமான காலகட்டமாக அபரிமிதமான உங்களுடைய மன ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய, அதில் நீங்கள் நிச்சயமாக அதில் வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் வரப்போகுது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள் சிகரம் ஏறக்கூடிய காலகட்டம் வெகு விரைவில் 26வது வருஷத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 95 விழுக்காடுகள் மாற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.